நம்ம விஜய் ப்ரோ இன்னைக்கு ஈரோட்டில் பேசும்போது எங்கள் கேரக்டரையே புரிஞ்சிக்க மாட்டீங்களே அப்படின்னு சொல்லி முதல்வர் பேசினதை அந்த வெறும் வார்த்தைகளை தப்பாக ஒரு அர்த்தத்தை கற்பித்து கொண்டு முதல்வர் என் கேரக்டரையே புரிஞ்சிக்க மாட்டியே அப்படின்னு சொல்லி பேசுனது போல சினிமா டயலாகு சிலப்பதிகாரம்னு சொல்லி எகன மொகனையாக பேசியிருக்காரு. நிறைய பேசினார். தீய தூய மாசு காசு சூப்பராக எழுதி கொடுத்துருக்காங்க டயலாகெல்லாம். இதில் எங்கே பல்பு வாங்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஏதோ தமிழ்நாட்டின் முதல்வரை கலாச்சி விட்டதாக அவர் நினைத்து கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டர் வந்து இவரை கலாச்சிட்டான்றது அவருக்கு தெரியல. எப்படின்னா, தமிழ்நாட்டின் முதல்வர் என்ன பேசுகிறாரு? அமித்ஷா அவர்களே, எந்த சங்கிப்படை இங்கே வந்தாலும் தமிழ்நாட்டை ஒன்றுமே பண்ண முடியாது. எங்கள் கேரக்டரையே புரிஞ்சிக்க மாட்டீங்களே. அன்பு காட்டினால் அரவணைப்போம், அதிகாரம் காட்டினால் எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு தமிழ்நாட்டின் முதல்வர். என்ன சொல்கிறாரு? தமிழ்நாட்டு மக்களை பற்றி பேசுகிறார், தமிழ்நாட்டை பற்றி பேசுகிறார். எங்கள் கேரக்டரை புரிஞ்சிக்க மாட்டீங்களே அப்படின்னு சொல்லி பேசுகிறார். பாவம், அவருக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தவன் என்ன பண்ணிட்டான்? எங்கே வந்து ஏன் கேரக்டரையே புரிஞ்சிக்க மாட்டேன், ஏதோ முதல்வர் வந்து ஏன் கேரக்டரையே புரிஞ்சிக்க மாட்டேறியே அப்படின்னு சொல்லி அவர் டைலாக் பேசின மாதிரி மாற்றி விட்டு உங்கள் கேரக்டர் என்ன, என்ன எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. இந்த வித்தியாசம் கூட தெரியல. இந்த வித்தியாசம் கூட தெரியாமல் அங்கே போய் பாவம் பஸ்ஸு மேலே ஏறி நின்றுக்கிட்டு வந்தவனுக்கு சீட்டு கொடுக்காம தரையில் உட்கார வச்சு நிற்க வச்சு ஒரு அரை மணி நேரம். ஏன் அரை மணி நேரம் அப்படின்னா, எல்லாம் கிண்டல் பண்ணுறாங்களாம். 5 நிமிஷம் தான் பேசுகிறாரு, 10 நிமிஷம் தான் பேசுகிறாருன்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க. அதனால் இன்றைக்கி அரை மணி நேரம் பேசிட்டாரு. பாவம் அவங்கள எல்லாரையும் வெயிலில் நிற்க வச்சு அரை மணி நேரம் இந்த டயலாகை கேட்டு அமுச்சு விட்டாங்க. இதில் முக்கியமான ஒரு கேள்வி வருது. அமித்ஷா அவர்களை நோக்கி தமிழ்நாட்டின் முதல்வர் சவால் விட்டார் அப்படின்னா இவருக்கு எங்கே பற்றிக்கிட்டு வருது? அமித்ஷாவை கேள்வி எழுப்பினால் திரு விஜய் அவர்களுக்கு ஏன் கோபம் வருகிறது? இதுதான் சொல்லுவாங்க, தென்னை மரத்தில் தேள் கொட்டுச்சுன்னா பனை மரத்தில் நெறி கட்டுதுன்ட்டு. அப்படித்தான் நடந்து கொண்டு இருக்கிறதா? இப்போ புரியுதா ஏன் இந்த ஏ டீமு பி டீமு கதையெல்லாம் தாவேக்காவை நோக்கி குற்றச்சாட்டுக்களை வைத்து கொண்டிருக்கிறோம் அப்படின்றது. அதுலேயும் ஒரு கேள்வியை கேட்டிருக்கார். தமிழ்நாட்டின் முதல்வர் உங்கள் கேரக்டர் புரிஞ்சிக்க முடியலையே அப்படின்றாரு. புரிஞ்சுக்கணும் அப்படின்னா யார்கிட்ட கேட்கணும்? அவருடைய கேரக்டர் எங்கெல்லாம் வெளிப்பட்டிருக்கிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பெண்களுக்கு இலவச பேருந்து கொடுத்தார்களே அப்போது வெளிப்பட்டது. அனைத்து சாதியினரையும் அர்ச்சகராக்கினாரே அப்பொழுது வெளிப்பட்டது. இந்தி திணிப்பை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறாரே அப்பொழுது வெளிப்படுகிறது. திருநங்கையர்களுக்கு சிறப்பான முறையில் உரிய உரிமைகளை கொடுத்தாரே அப்போ வெளிப்படுது. புதுமை பெண் திட்டம் அப்படின்னு சொல்லி கல்லூரி மாணவிகளுக்கு 1000 ரூபாய் கொடுத்தார்களே அப்போ வெளிப்படுது. நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக இளைஞர்களுக்கு ஸ்கில் டெவலப் பண்ணுறாரே அப்போ வெளிப்படுது. கன்னியாகுமரியில் ஒரு மூதாட்டியை வந்து பஸ்ஸில் இறக்கி விடுறாங்க. டிவியில் பார்த்த முதல்வர் உடனடியாக அந்த நடத்துனர் வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க. அந்த நடத்துனர் வந்து அந்த மூதாட்டியிடம் மன்னிப்பு கேட்கிறார். அப்பொழுது வெளிப்படுகிறது. இதை மாதிரி 1000 விஷயங்களில் தமிழ்நாட்டின் முதல்வருடைய கேரக்டரை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் உங்களுக்கு தான் காவி கண்ணாடி மாட்டி விட்டாங்களே, ஸோ உங்களால் அதை புரிந்து கொள்ள முடியாது. இதெல்லாம் ஒரு புறம். சும்மா ஒரு திருப்பி அதே தான் வழக்கம் போல் பஞ்சு டயலாகை பேசிட்டு போகிறாரு. தமிழ்நாட்டில் இப்போ முக்கியமான பிரச்சனையாக திருப்பரங்குன்றம் விவகாரம் இருந்து வருகிறது. அதை பற்றி ஏதாவது பேசினாரா? இந்தி திணிப்பு போயிட்டுருக்கு, அதை பற்றி பேசினாரா? இல்லை. எஸ்ஐஆர் இஷ்யூ போயிட்டுருக்கு, அதை பற்றி பேசினாரா? இல்லை. இப்படி பாஜக எதிலெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கிறதோ அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் கருத்து சொல்லவே இல்லை. மதுரையில் மெட்ரோ ரயில் கொடுக்கல, கோயம்புத்தூரில் மெட்ரோ ரயில் கொடுக்கல, அதை பற்றி ஏதாவது பேசினாரா? இல்லை, பேசலை. ஏன்னா இதெல்லாம் பேசினா பாஜகவிற்கு கோபம் வந்துடும். ஆனால் பாஜக எங்களுடைய கொள்கை எதிரின்னு பாவலா மட்டும் காட்டுவாங்க. இப்படி இன்னும் நீங்கள் பல கூட்டங்களை பேச வேண்டும்,
பல கூட்டங்களில் பேசி உங்களுடைய நீங்கள் பேசுனீங்கனாலே போதும் டோட்டலாக எக்ஸ்போஸ் ஆகிடுவீங்க. ஸோ தயவு செய்து இது போல் எலெக்ஷனுக்கு கொஞ்ச நாள் தான் இருக்குது. ஸோ அதனால் வாரத்துக்கு ஒரு 2-3 கூட்டமாவது இப்படி போடுங்க. இப்படி ஒரு 10 கூட்டம் போட்டிங்கன்னா போதும். 11வது கூட்டத்தில் உங்களுடைய தொண்டர்களே தெளிஞ்சு போயிடுவாங்க. நன்றி, வணக்கம்.